ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஜனவரியுடைய 29ஆம் தேதி கரெக்டாக புதன்கிழமை தை மாதத்துடைய 16ஆம் நாள் வருது. இந்த 16ஆம் நாள் வரக்கூடிய அன்னைக்கு தை மாதத்துடைய அமாவாசை திதியானது சேர்ந்து வருது. இந்த அமாவாசை வரக்கூடிய நாளில் திருவோண நட்சத்திரமும் இணைந்திருக்கு. இந்த நட்சத்திரம் இணைந்து தை அமாவாசை வரும்போது கிரகநிலைகளில் பயங்கர மாற்றமானது இருக்குது. அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்கவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தை அமாவாசையில் என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய நாளில் கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தாக்கமோ அதிர்ஷ்டமோ நம்ம ராசிக்கு என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நாம் நடந்து பயனடையலாம். ஸோ அந்த வகையில் அமாவாசை பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அமாவாசை பலனை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தை அமாவாசையுடைய மகிமையை ஷேர் பண்ணுறேன். தை அமாவாசைக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமையை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். தை அமாவாசையுடைய மகிமையை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஆக்சுவலி முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் மற்ற பூஜைகளை நான் செய்தால் நான் ஏற்க மாட்டேன் அப்படின்ட்டு விஷ்ணு பகவானே கூறியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அமாவாசை ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கிய நாளாக சொல்லப்படுது. மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்வதாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு தை அமாவாசை கரெக்டாக 29/1/2025 புண்ணியம் மிகுந்த புதன்கிழமை திருநாளில் வருது. அமாவாசை தினம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுது. அதிலும் தை, ஆடி, புரட்டாசி இந்த 3 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக சக்தி வாய்ந்த சிறப்புடைய அமாவாசையாக கருதப்படுது. தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். ஜோதிட ரீதியாக சூரியன் பிதுர்காரகன் என்றும் சந்திரன் மதுக்காரகன் என்றும் அழைக்கப்படுறாங்க. அமாவாசை என்பது மதுர்காரகனும் பிதுர்காரகனும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலம் என்று சொல்லலாம். இதில் பிதுர்காரகனான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை இதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுது என்று சொல்லலாம். மேலும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் மூதையார்களை வரவேற்கக்கூடிய நாம் தை அமாவாசையில் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். பெரும்பாலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படும். அதில் இந்த டைம் புதன்கிழமை வருது, அதனால் ரொம்ப சிறப்பு தான் இதுவும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கினீங்கன்னா எவ்வித பலனும் கிடைக்காது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நமது முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை மாத அமாவாசை தினங்களில் தர்ப்பணை கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பலனை கொடுக்கும். அமாவாசை தினத்தில் நீங்கள் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை இந்த மாதிரி ஏதாவது ஒருவருக்கு உணவளித்து உபசரித்து அவர்களுடைய பசியை போக்கணும். கடவுளுடைய ஆசிரியோடு முன்னோர்களுடைய ஆசையும் இதனால் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் தை அமாவாசை தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க நீர்நிலைகளில் இருந்தீங்கன்னா அந்த கடல், ஆறு, குளம், ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுத்து வருவது மிகுந்த நன்மையை பயக்கும். அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலையே தர்ப்பணம் கொடுத்து அதன் அருகில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு சேர்த்து விடலாம். பொதுவாக அமாவாசை தினத்தில் அன்னம், கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, வெல்லம், உப்பு, ஆடை இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு தானம் அளிக்கலாம். இதில் எதை தானம் அளித்தாலும் மிகவும் புண்ணிய செயலாக சொல்லப்படுது. இவ்வளோ நேரம் அமாவாசையுடைய மகிமையை சொன்னேன். இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க.
தை அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் நினைத்து தர்ப்பணை கொடுக்கணும். அதன் பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களுடைய படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்டணும். படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து குத்து விளக்க ஏற்றி வைக்க வேண்டும். தை அமாவாசைக்கு முன்தினமே கோதுமை தவிடு, அகத்திக்கீரை ஆகியவற்றை ஊற வைத்து அதை அமாவாசைன்று பசுவிற்கு தானமாக கொடுக்க வேண்டும். இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கிற வரையும் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகள் ஒத்தி வைக்கிறது நல்லது. தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகள் வந்து செய்யணும். அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்லை மற்றவர்களிடந்து கடன் வாங்கக்கூடாது. நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீர்லையும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. கிழக்கு திசை பார்த்தபடியை மட்டும்தான் தர்ப்பணம் செய்யணும். இந்த தினம் வீட்டில் வாசலில் கோலமிடக்கூடாது. இதெல்லாம் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இவ்வளோ நேரம் அமாவாசை மகிமை, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத உங்கள் ராசிக்கு சொன்னேன். இப்போ தான் இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன். என்ன பலன்கள்ங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எதையும் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய மனநிலையை பெற்று தான் இனி நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டால் தான் இந்த தை அமாவாசையில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி, சூரியன் மற்றும் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் போது எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் விரயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். பொறுமையை இழக்காமல் இருக்கணும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்துவாங்க. இல்லத்தில் உள்ளவர்களை நிறைய புரிஞ்சு செயல்படணும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் இருக்க முயற்சி வந்து பண்ணும். அப்புறம் தனஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அவ்வப்போது தேவைக்கேற்ற பணம் வந்து சேரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதி வந்து உங்களுக்கு பண பிரச்சனையை சால்வ் ஆக்கும். அப்புறம் இந்த அமாவாசையில் உங்கள் ராசிநாதன் சனி 7 சனியில் விரய சனியாக இருக்கிறாரு. அவரோடு சப்தாதிபதி சூரியனும் 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரனும் இணைகிறாங்க. எனவே குடும்ப சுமை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூடும். உறவினர்கள் வகையில் முன்னேற்றமானது கருதி ஒரு தொகையை செலவிடுவீங்கள, அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் வாகன பழுதுகளால் வட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். அதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் இப்போ சிந்தித்து செயல்படுங்க. தனஸ்தானத்தில் வியாழன் சஞ்சாரம் செய்கிறாரு. எனவே பண தேவை உடனுக்குடனே உங்களுக்கு பூர்த்தியாகும். 3வது இடத்துல ராகுவும், பாகிஸ்தானத்தில் கேதுவும் சந்திரனும் சஞ்சாரம் செய்கிறாங்க. லாபஸ்தானத்தில் புதனும், 4வது இடத்துல செவ்வாயும் இருக்கிறாங்க. இது மாமன் மைத்துனர் வழியில் உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்க செய்யும். இடம், பூமி விற்பனையால் லாபமானது ஏற்படும். உடன்பிறப்புகளெல்லாம் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்ப 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 நல்லது. அப்புறம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் தோன்றி மறையும். குடியிருக்கக்கூடிய வீட்டில் சில பிரச்சனைகள் வந்து வரும். தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். ஆரோக்கிய சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. பணிபுரியக்கூடிய இடத்துல பண பொறுப்பில் இருக்கிறவங்க கவனமாக நீங்கள் செயல்படணும். சக பணியாளர்கள் சில தொல்லைகள் உங்களுக்கு கொடுக்கலாம். இடமாற்றம் இனிமை தராது. புதிய பொறுப்புகளை மேல் அதிகாரிகள் வழங்குவாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். யோகமான பலன்கள் சுக்கிரனால் கிடைக்கும். குறிப்பாக தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதிய முயற்சிகள் எது பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தாய்வழி ஆதரவு திருப்தியை தரும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கு சூழல் சாதகமாக உருவாகும். பாகிஸ்தானாதிபதியாக சுக்கிரன் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ இந்த தை அமாவாசையில் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.